श्रीकान्तस्मरणं जय जय राम राम श्री सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय श्रीयப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணயத்தில் பூர்வ சரித்திரத்தில் குஷலவர்கள் வால்மீகி மகர்ஷியிடத்திலிருந்து இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை உபதேசமா பெற்றுக்கொண்டாள். வாசோபிதேயமா பண்ணிட்டு தெருவில் கானம் பண்ணிட்டு வரபொழுது சுவாமி அழைச்சு அஸ்வமேதம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரபு யாகவிநாம காலத்தில் கானம் பண்ணும்படியா செய்தாள். குழந்தைகள் கானம் பண்ண ஆரம்பிச்சாள் என்று சொல்லி முதல் காலத்தில் பூர்த்தி பண்ணித்து வால்மீகி பகவான் ரச்சனை பண்ண காவியமானது பின்னாடி வந்த கவிகள் அவ்வளவு பேருக்கும் அதுதான் ஆதாரமா இருக்கு. எந்த விஷயத்தை ஆரம்பத்தில் சொன்னாலும் அது முடிவிலையும் கடைசியில ஒன்னும் விட்டு போகாம ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை முடிவிலையும் சொல்லி பூர்த்தி பண்ணிருக்காள். அதனால்தான் பரம் கவி நாமாதாரம் சமாப்தம் ஜெயதாக்கிரமம். குஷலவர்கள் யாரு எப்படி பிறந்தா அதை ரெண்டாம் காலத்தில் சொல்றேன்னு சொல்லி முதல் காலத்தில் தாண்டிட்டு வந்தோம். சுவாமி பட்டாபிஷேகமாகி சீதையோடு சேர்ந்து அயோத்தியில் பரம சௌக்கியமா இருக்கக்கூடிய காலம். கல்யாணமாகி ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் சீதை கர்ப்பிணியா இருக்காள். மசக்க என்ற உபாதி ஏற்படுற போது ஏதாவது மனசுல ஒரு சின்ன ஆசை வரும், அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது புருஷனுடைய தர்மம். இது அம்மா உன் மூலமா என் வம்சம் விருத்தியா பொழுது உனக்கு மனசுல ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, நிறைவேற்றி வைக்கிறேன்னு அந்தரங்கமா அந்த புறத்தில் இருக்கும்போது சுவாமி சீதை இடத்துல சொன்னாலாம். அபத்யலாபோ வைதேகி தொய்மே சமுபஸ்திதா கிமிச்சசி வராரோகே காஹாமஹ் கிங்கிரியதாம் தவா. வேற ஏதாவது ஆசை சொல்லப்படாதா? காலம் எப்படி பேச வைக்கிறது பாருங்கோ. நாம காட்டில் ரொம்ப பரம சௌக்கியமா இருந்தோமே, அந்த ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் போய் ஒரு நாள் ராத்திரியாவது வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தபோவன நிபுண்யானி தண்டகாரண்யவாசினாம் கந்துமிச்சாம்யகம் தேவே பலமூலாசினாம் தேவே பாதமூலேஷு வர்த்திதும் அப்யேகராத்திரம் காகுத்ஸ்தே. ஒரு நாள் ராத்திரியாவது அங்க வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நாள். சரின்னு சுவாமி காதில் வாங்கிட்டாள். தர்பாருக்கு வந்துவிட்டாள். தர்பாரில் வந்தா சில தூதர்கள் சுவாமிகிட்ட ஒரு விஷயம் விஞ்ஞாபனம் பண்ணணும்னு தயங்கி இருக்கிறாள். சொல்றதுக்கு யோஜனையா இருக்கு. அவன் முகபாவத்தை பார்த்த உடனே ஏதோ தர்ம சங்கடமான விஷயம் சொல்றதுக்கு தயங்குறாள்னு தெரிஞ்சுனுட்டாள். எதுவாக இருந்தாலும் சுபமோ அசுபமோ நல்லதோ கெட்டதோ சொல்லுங்க, தயக்கம் வேண்டாம்னு சுவாமி உத்தரவு பண்ண உடனே நடுங்கின்றே சொன்னாள். எங்கேயோ ராஜ்யத்தில் மூலையில ஒரு கோடியில ஒத்தன் தன் பத்னியிடத்தில் பேசுற போது ஜெகன்மாதா சீதையை குறைவா பேசியிருக்காள். ராவன் பரம காமுகன் அவனுடைய ராஜ்யத்தில் 10 மாசம் கைதியா இருந்தவள். அவளை அப்படியே ஏற்றின வந்துவிட்டான் ராமன். எப்படிதான் ராமனுக்கு அவளோட சேர்ந்து வாழ்க்கை நடத்துறதுக்கு மனசு இடம் கொடுக்கறதோ தெரியல. நாளைக்கு நம்மாத்த ஸ்திரீகள் யாராவது இப்படி வழி தவறி போனா கூட நாம பொறுத்துன்னு இருக்க முடியா இருக்கும். அஸ்மாகமபிதாரேஷு சகனீயம் பவிஷ்யதி யதா ஹி குருதே ராஜா பிரஜாதமனுவர்த்ததே. இத்தனைக்கும் அக்னி சுத்தியா பரீட்சை பண்ணி கிடைச்சுன்னு வந்திருக்காள் சுவாமி. நாக்கள் நரம்பில்லாமல் யாரோ ஒரு அசத்து இப்படி பேசிவிட்டாள். இத தூதர்கள்லாம் வந்து பிரபுவிடத்தில் சாரர்கள் நிவேதனம் பண்ணாள். இதை கேட்ட உடனே சுவாமி துடிச்சு போயிட்டாளாம். சதஸ்ல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கேட்க முடியா சொல்றாள். ராதாக்களை அழைச்சின்னு வர சொன்னால் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் 3 பேரையும் அழைச்சின்னு வர சொல்லி, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கவனமா கேளுங்கோ. ஜனங்கள் எப்படி பேசிக்கிறாங்கிற விஷயத்தை கேட்கிற போது மனசு ரொம்ப துடிக்கிறது. அகம் கில குலே ஜாதா இக்ஷ்வாகூனாம் மகாத்மனாம் சீதாபி சத்குலே ஜாதா வைஹிதேகானாம் மகாத்மனாம். நான் உத்தமமான குலத்தை வந்து பிறந்தவன். சீதையும் அதே மாதிரி விதேக தேசத்துல ஜனக மகாராஜாவுடைய பெண்ணாக வந்து தோன்றினவள். எங்க 2 பேருக்கும்
இப்படி ஒரு சிரமம் வரணுமா? இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கும்படியான ஒரு அவஸ்தை வரணுமா? அந்தராத்மாச்சமே வேத்தி சீதாம் சுத்தாம் யசஸ்வினி. இது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லோகம். என் அந்தராத்மாவுக்கு தெரியும் சீதை இடத்துல எந்த விதமான களங்கம் கிடையாது, அவ பரம சுத்த அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிற. சீதையை தியாகம் பண்ணுறதுன்னு ஒரு முடிவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்தாள் சுவாமி. சாதாரணமா உலகத்துல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சீதை மேல சுவாமி சந்தேகப்பட்டு தியாகம் பண்ணாள்னு உலகம் நினைச்சிட்டு இருக்கு. சீதை மேல சந்தேகப்படல. அந்தராத்மாச்சமே வேத்தி சீதாம் சுத்தாம் யசஸ்வினி. சீதை பரம பரிசுத்தேன்னு என் அந்தராத்மாவுக்கு தெரியுங்கிற. சுத்தேன்னு தெரிஞ்சப்பறம் தியாகம் பண்ணா அது அதை விட இன்னும் கடுமையான தோஷம் இல்லையோ? சுத்தேன்னு தெரிஞ்சப்பறம் தியாகம் பண்ணலாமா அப்படின்னா, நாம ரெட்ராஸ்பெக்ட்ல யாரு என்ன வேணா பேசலாம். பகவான் அந்த சமயத்துல எப்படி துரியா துடிச்சிருப்போங்கிறத நம்மளால கல்பனை பண்ணி பார்க்க முடியல. இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. பிரபுவுக்கு தெரியும் தனக்கும் சீதைக்கும் இது தீராத துயரத்தை கொடுக்கும். இந்த டிசிஷன் சுவாமிக்கும் சீதைக்கும் தீராத துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் ஒரு ராஜாவா இருக்கக்கூடியவன் ராஜபதவியில் இருக்கிற மட்டும் ஜனங்களுடைய ஒரு நம்பிக்கைக்கு, பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். கொஞ்சம் கூட லவலேஷம் கூட சந்தேகத்துக்கு இடம் இருக்கக்கூடாது. நான் ஒத்தன் தவிச்சு சீதை ஒருவள் தவிச்சு நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டா பரவாயில்லை, பிரஜைகள் அவ்வளவு பேருக்கும் சந்தேகம் இல்லாத ஒரு விசுவாசம் ஏற்படணும். தி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் ராமா as an individual, the husband of Sita, and Rama as the king with his public responsibilities, அந்த கான்ஃபிளிக்டை எப்படி ரிசால்வ் பண்ணிருக்கார் அப்படிங்கறத நாம பார்க்கணும். நம்முடைய கல்ச்சரே எப்படின்னாக்க, நமக்கு நம்முடைய பத்னிக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, புறத்தியாருக்கு ஒரு லவலேஷம் கூட சிரமத்தை கொடுக்கப்படாது அப்படின்னு நினைக்கிறது தான் நம்முடைய பண்பு. இங்கிலீஷ் ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா, there was a case of a king who chose to abdicate the kingdom to marry a woman that he loved. அது அவனுடைய கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரம், தாலி கட்டின தார்மீகமான பத்னியா இருந்தாலும் அவளை தியாகம் பண்ணி தனக்கு தீராத துக்கம் ஏற்பட்டா கூட பிரஜைகளுடைய ஒரு நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட கலங்கம் வரக்கூடாது. அது மாதிரி ராஜா தன்னையே நடத்திக்கணும். அதனால ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்காள். சுலபமா ஒரு முடிவுக்கு வரல. இத பவபூதி ரொம்ப அழகா சொன்னாள் உத்தரராம சரித்திரத்துல. ஸ்நேகம் தயாஞ்ச சௌக்கியஞ்ச யதி வா ஜானகீமபி ஆராதனாய லோகஸ்ய முஞ்சதோ நாஸ்தி மே வ்யதஹ. நான் ஜனங்களை திருப்தி பண்ணுறதுக்காக மனசுல இருக்கக்கூடிய ஸ்நேகம், இயற்கையா இருக்கக்கூடிய தய, இல்ல என் உயிரை விட உயிரா இருக்கக்கூடிய சீதையே தியாகம் பண்ண முடியா வந்தா கூட எனக்கு வருத்தம் இல்லைன்னா. ஏன்னா என் சுதர்மம் இது. பிரஜைகளுடைய நம்பிக்கையை ரட்சிக்கிறதுங்கிறது சத்திரியனுக்கு சுதர்மம், ராஜாவுக்கு சுதர்மம். அந்த சுதர்மத்தை ஆச்சரணம் பண்ற போது என்ன சிரமம் வந்தாலும் அது ஒன்றும் துக்கத்தை கொடுக்கல எனக்கு. முஞ்சதோ நாஸ்திமே வெதான்னு சொன்னாள். இப்படி ஒரு காரணத்தால் தான் இந்த முடிவுக்கு வந்த. அத வெளியில சொல்ல, என்ன காரணத்தால் முடிவுக்கு வந்தாள்னு காரணத்தை சொல்லல. லக்ஷ்மணனை கூப்பிட்டு நீ சீதையை அழைச்சின்னு போய் தேர்ல அழைச்சின்னு போய் கங்கைக்கு அந்த பக்கம் தமசா நதி தீரத்தில் வால்மீகியுடைய ஆசிரமம் இருக்கு. கங்காயாஸ்து பரே பாரே வால்மீகேஸ்து மகாத்மனஹ ஆஹ்ரமோ திவ்ய சங்காஷஹ தமசா தீரமாஸ்ருதஹ தத்ரீனாம் விஜனே தேசே. அங்க ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்துல போய் சீதையை தியாகம் பண்ணிட்டு வரணும். லக்ஷ்மணன் ஏதோ பதில் சொல்ல வந்தான், நிறுத்தினாள். என்கிட்ட பதில் சொல்லாத, நீ ஒன்னும் பதிலே சொல்லாத, வாப்பூட்டு கூட்டி விட்டாய். ஒன்னும் காரணமும் சொல்லப்படாது. ஏன் தியாகம் பண்றீங்கிறத சீதைக்கு சொல்லப்படாது, காரணம் சொல்லப்படாது. ரொம்ப சிரமமான தர்ம சங்கடமான நிலையெல்லாம் லக்ஷ்மணன் தலையில தான் வந்து விடிஞ்சிருக்கு. இந்த பொறுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிதேசனா இருந்து உலகத்தை முழுக்க தாங்கி தாங்கி பழக்கப்பட்டதுனாலையோ என்னமோ யுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராவணவதமான அப்புறம் அக்னியை மூட்டுங்கிறாள் சீதை, லக்ஷ்மணன் பார்த்து தான் சொல்ற. அதே மாதிரி சீதையை நீ விட்டுட்டு வந்துட்டியே, என் வார்த்தையை மீறி நடந்து விட்டியேன்னு சுவாமி லக்ஷ்மண குத்தம் சொல்ற. சீதை கடுமையா பேசியிருக்க, அதை பத்தி ஒன்னும் சொல்லாமல் அவ என்ன வேணா பேசட்டும், என் வார்த்தையை மீறி நீ நடந்தியே நாக்கரோகோ சாசனம்மா.
அவ்வளவையும் பொறுத்துன்னு பேசாமல் இருந்திருக்காள் மகாத்மாவா இருக்கக்கூடிய லக்ஷ்மணன். லக்ஷ்மணனை கூப்பிட்டு நீ காரணம் சொல்லாமல் சீதையை தியாகம் பண்ணணும்னு உத்தரவு போட்டு விட்டாள். சீதையை அழைச்சிட்டு தேர்தல் போட்டுவிட்டாள் லக்ஷ்மண சுவாமி. பாவம் சீதை என்ன நினைச்சுன்னு விட்டா, நாம காட்டில் போய் ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் ஒரு நாளாவது வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பிரபுவிடத்தில் சொன்னோம். ராஜாங்க விவகாரங்கள் ரொம்ப அதிகமா இருக்க போல் இருக்கு, என்னோட வர்றதுக்கு பகவானுக்கு அவகாசம் இல்லை, அதனால லக்ஷ்மணன் எஸ்கார்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காள் நினைச்சுன்னு விட்டாள். துர்நிமித்தங்கள்லாம் தெரிகிறது. அப்படி வலது கண்ணானது துடிக்கிறது. இந்த துர்நிமித்தங்கள்லாம் பார்த்து கவலைப்பட்டாள். லக்ஷ்மணன் தேம்பி தேம்பி அழகான். லக்ஷ்மணன் அழற போது சீதை என்ன நினைச்சுன்னு விட்டா, ஊர்லேருந்து கிளம்பி கொஞ்ச நாளைக்கு இருக்கு, இந்த ஒரு சில மணி நேரங்கள் பிரிவு கூட ராமனை விட்டு பிரிவு லக்ஷ்மணனுக்கு பொறுக்கலே நினைச்சுட்டு, லக்ஷ்மணா நீ போய் இப்படி வருத்தப்பட்டு அழலாமா, நான் பத்னி, எனக்கும் உயிருக்கு உயிரா இருக்கக்கூடியவர் என் பிரபு, அந்த பிரபு விட்டு பிரிஞ்சு ஒரு அபலையா இருக்கக்கூடிய ஸ்திரீ நான் பொறுத்துன்னு இருக்கேன், நீ இப்படி தாப்பப்படலாமா, இப்படி எல்லாம் சமாதானம் சொன்னாள். என்ன காரணம்னு சொல்ல முடியாமல் உள்ள வச்சு மெல்லவும் முடியாமல் திண்டாடிட்டு இருக்கான் லக்ஷ்மணன். அந்த சமயத்தில் நதியை தாண்டி அண்ணண்ட கரையில வால்மீகியுடைய ஆசிரமத்தின் பக்கத்தில் கொண்டு போய் விடணும். விடக்கூடிய சமயத்தில் அதுக்கு மேல அவனால ரெஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியல தன்னையே. ஸ்ரேயோகி மரணம் மேத்ய, நான் உயிரை இழந்திருந்தா கூட பரவாயில்லைம்மா, இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டு என்ன அனுப்பிச்சுட்டா, அண்ணா உத்தரவு போட்டிருக்க, நான் என்ன காரணம்னு சொல்ல முடியல, வாய்ப்பூட்டு போட்டிருக்காள். பகவான் எங்கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல முடியாது. நதானி வச்சனீயானி மயா தேவி தவாக்ரதா யானி ராஜ்ஞா ஹிருதின்யஸ்தானி அமர்ஷம் அமர்ஷாத் பிருஷ்டதக்ருதா, நான் சொல்ல முடியாது. சாத்வம் ஜக்தா நிருபதினா நிர்தோஷ மம சந்நிதௌ, ஒரு குத்தமும் பண்ணாத உங்களை ராஜா நான் பார்த்துட்டே இருக்கிறது தியாகம் பண்ணிவிட்டாள். உங்க அண்ணா தியாகம் பண்ண, எங்க அண்ணா தியாகம் பண்ணாள், உங்க பர்த்தா தியாகம் பண்ணாள்னு சொல்லல. சாகம் சாத்வம் ஜக்தா நிருபதினா, ராஜாவால தியாகம் பண்ணப்பட்டேள். ராஜாங்கிற ஸ்தானத்துடைய நிர்பந்தம், இந்த கம்பல்ஷன்ஸ் ஆஃப் ஆபீஸ், அதுதான் சுவாமியை தியாகம் பண்ணும்படியா தூண்டி விட்டுருக்குங்கிறத. சாத்வம் ஜக்தா நிருபதினா நிர்தோஷ மம சந்நிதௌ. இடியாட்டமா இந்த செய்தி வந்து விழுறது. ரொம்ப துடிச்சு போய் கதறாள் சீதை. நான் ஜென்மாந்தரத்தில் என்ன பாபம் பண்ணேனோ தெரியலையே, பிரம்மதேவன் படைக்கிற போது ஒரு பெண்ணா பிறந்தா எத்தனை துக்கத்தை தாங்கிக்க முடியும்னு பரீட்சை பண்ணுறதுக்காக என் சரீரத்தை படைச்சாலும் என்னமோ தெரியல. மாமிகேயம் தனுர்நூனம் சிருஷ்டா துக்காய லக்ஷ்மணா தாத்ராயஸ்யாஸ்ததாமேத்ய துக்கமூர்த்தி பிரதிஷ்யதே. நான் பர்த்தாவோடு சேர்ந்து காட்டுக்கு போனேன்னு வருத்தப்படல, ஏதோ இது மாதிரி வந்துட்டு பர்த்தாவோட கூட இருக்கிறோம், அந்த திருப்தியே நமக்கு போதும்னு இருந்தேன். பர்த்தாவை விட்டு 10 மாதம் பிரிஞ்சிருந்தேன். இன்னைக்கோ ஒரு நாளைக்கு பர்த்தாவோட சேர்ந்து இருக்க முடியும் என்ற நம்பிக்கையில காலத்தை ஓட்டின்னு இருந்துவிட்டேன். அப்புறம் ராவண மதமெல்லாம் ஆன பிறகு என்ன அசோகவனத்திலேருந்து அழைச்சின வர சொன்னாள் சுவாமி. அவ்வளவே வானராளை வச்சுண்டு ராட்சசாலை வச்சுட்டு விபீஷணாதிகளை வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படி சுண்டி எறிஞ்சு விட்டாள். அப்பவும் நான் மனசு ஒரேடியா தளரப்படல. ஏதோ பேசினாள், நாம 10 மாதம் விரோதி ராஜ்யத்தில் இருந்தவளாச்சே, இது மாதிரி ஒரு புருஷன் சந்தேகப்படுறது இயற்கைதானே அப்படின்னு சமாதானப்படுத்தினேன். அக்னியில பிரவேசம் பண்ணி அக்னி பகவானே இவள் பரம சுத்தியானவள் என்று சொன்ன பிறகு எங்கேயோ ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் எவனோத்தன் மூலையில ஏதோ பேசிவிட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன தியாகம் பண்ண முடியாது அப்படி உத்தரவு போட்டிருக்காள், யூகம் பண்ணி விட்டாள். அவ ஒன்னும் லக்ஷ்மணன் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு காரணமும் இல்லாம என்ன தியாகம் பண்ணாலே. பர்த்தா ஒரு பத்னி இடத்துல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து விட்டாருன்னா இனிமே அந்த பத்னி வாழறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஆனா வாழ்க்கையை இழக்கிறதுக்கு கூட உரிமை இல்லாத ஒரு நிலையில நான் கர்ப்படியா இருக்கேனே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. நான் எத்தனை குழந்தைகளை தகப்பனார் தாயாட்டேருந்து பிரிச்சு வச்சேனோ தெரியாது, எத்தனை சதிபதிகளை ஜென்மாந்தரத்தில் பிரிச்சு வச்சேனோ தெரியாது. அதனால்தான் இப்படி கஷ்டம் வந்திருக்கு. கிண்ணு பாபம் கிருதம் பூர்வம் கோவாதாரி வியோஜிதா யாகம் சுத்த சமாச்சாரா தியக்தா நிருபதினா சதி. லக்ஷ்மணனை கூப்பிட்டு ஒரே ஒரு க்ஷணம் கண்ணெடுத்து பாரு, உங்க அண்ணாவுடைய வீரியம் என் கர்ப்பத்தில் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னாலாம். லக்ஷ்மண சுவாமி அழுதுண்டே, அம்மா என்ன சொன்னேன், நான் அண்ணா பக்கத்தில் இருக்கிற போது கூட இது மட்டும் கல்யாணமான தினத்திலிருந்து
உங்களை கண்ணெடுத்து பார்த்தது கிடையாதே, சரணத்துக்கு மேல பார்த்தது கிடையாதே. திருஷ்டபூர்வம் நதே ரூபம் பாதௌ திருஷ்டௌ தவ நகே கதமத்யகி பஷ்யாமி ராமேண ரகிதம் வனே. ராமனை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய தனியா இருக்கக்கூடிய சமயத்தில் நான் என்னமா சரணத்துக்கு மேல வேற ஒரு அவயவத்தை நான் என்னமா பார்ப்பேன்? என் மேல கோபம் கொள்ளப்படாது, என் மேல நீங்க தாபப்படப்படாது. பிரசீதச்ச நமே பாபம் கர்த்துமர்கசி சோபனே இத்யஞ்சலி கிருதோ பூமௌ நிபபாத சலக்ஷ்மண. இப்படி கூப்பின கையோட கண்ணு கண்ணீருமா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணானாம் லக்ஷ்மண சுவாமி. அப்ப லக்ஷ்மணனை கூப்பிட்டு ஒரு சந்தேசம் சொல்றாள். ராஜாவிடத்துல போய் நீ சொல்லு, என்ன சொல்லணும் தெரியுமா? வக்தவ்யஸ்சாபி நிருபதிஹி, நான் சுத்த சாரித்திரத்தோடு இருக்கக்கூடிய என்ன தியாகம் பண்ணலே, என்ன தியாகம் பண்ணிட்டே நான் வருத்தப்படல. என்னால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இப்படி ஒரு கலங்கம் வந்துடுத்தே, அதை தான் நினைச்சு நான் வருத்தப்படுறேன். சாகம் தியக்தா த்வயா வீரே அயசோபீருனா ஜனே வக்தவ்யஸ்சாபி நிருபதிஹி தர்மேஷு சுசமாஹிதஹ சாகம் தியக்தா ஜாஹனாசி ஜகதா சுத்த சீதா தத்வேன ராகவ சாகம் தியக்தா த்வயா வீர அயசோபீருனா ஜனே. நான் 6 வயசு குழந்தையா இருக்கக்கூடிய சமயத்தில் அப்ப கழுத்து நிறுத்தின காலத்திலிருந்து இந்த குடும்பத்தில் எவ்வளவு சுத்தையாக எவ்வளவு உத்தமையா இருந்திருக்கீங்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய என்னை கலங்கமே இல்லாத என்ன போய் ஏதோ அபவாதம் வந்துடுமோ அபகீர்த்தி வந்துடுமோங்கிற கவலையால் இப்படி தியாகம் பண்ணேளே, உங்களுக்கு என்னால் இப்படி கஷ்டம் வந்துவிட்டே அதை நினைச்சு வருத்தமா இருக்கு. இங்கேயும் வாச்சியஸ்துவயா மத்வச்சனாட்ச ராஜாநாள் காளிதாசன் வக்தவ்யச்சாபி நிருபதிகின்னு வால்மீகி சொன்னாள். ராஜாவை தான் அட்ரஸ் பண்ணிருக்க. தன் பர்த்தா பரம கருணாமூர்த்தி ஒரு நாள் இப்படி செய்ய மாட்டாள். அதுவும் நிர்மாச கர்ப்பிணியா இருக்கக்கூடிய சமயத்தில் போய் இப்படி தியாகம் பண்றதுக்கு உத்தரவு போட்டு அனுப்புவாளா? இது ராஜாங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிர்பந்தத்தால் செய்யப்பட்ட காரியம். இது அதை தெரிஞ்சுட்டு காளிதாசன் இந்த இடத்துல ரகுவம்சத்துல அமரமா கதறிவிட்டாள். வாச்சியஸ்துவயா மத்வச்சனாத் சராஜா வன்னௌ விசுத்தாம் அபியத் சமக்ஷம் மாம் லோகவாதஸ்ரவணஹதஹாசீஹி ஸ்ருதஸ்ய கிம் தத் சத்ருஷம் குலஸ்யேக. அக்னிசுத்தியா இன்னைக்கு என்ன ஏத்துண்டு அதன் பிறகு இப்ப தியாகம் பண்ணும்படியா உத்தரவு போட்டு அனுப்பிச்சேடே. கர்ப்பிணியா நிறமாத கர்ப்பிணியா இருக்கிற போது தியாகம் பண்ணணும்னு உத்தரவு போட்டு அனுப்பிச்சேடே. அக்னிசுத்தியா கிரகிச்சின்ற பிறகு இப்படி தியாகம் பண்ணதுக்கு உத்தரவு பண்ணேளே. நீங்க பிறந்த குலம், நீங்க படிச்ச படிப்பு, உங்களுடைய பிதா உங்களுடைய குரு இவா 2 பேருக்கும் உகந்த ஒரு காரியமாயுது. இக்ஷ்வாகு வம்சத்துல தோன்றி ரங்கநாதனை ஆராதனம் பண்ணி தசரதரையே பிதாவாக அடைஞ்சு வசிஷ்டரையே குலகுருவா அடைஞ்சு சர்வசாஸ்திரங்களையும் படிச்ச ஒரு மகானுபாவர் செய்யக்கூடிய காரியமா நீங்க படிச்ச படிப்புக்கும் பிறந்த குலத்துக்கும் உகந்த காரியமாயுது. ஸ்ருதஸ்ய கிம் தத் சத்ருஷம் குலஸ்யேக. ஒரு ஸ்லோகம் தான் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாள். மேல ஒரு 5-6 ஸ்லோகங்கள் லக்ஷ்மணன் எதிர்த்தாப்புல இருக்கான்ங்கிற விஷயத்தையும் மறந்து பிரபு ராமனை பார்த்து பேசுற மாதிரி பாபத்தடைஞ்சு கல்யாண புத்தேகே அதவா தவாயம் நகாமச்சாரோ மகிஷங்கனீயஹ மமைவ ஜன்மாந்தர பாதகானாம் விபாக விஸ்பூர்ஜதுர பிரசக்ஞஹ. உங்களை நான் குறை சொல்லப்படாது. நீங்க பரம கல்யாண ரூபம், உங்கள்கிட்ட எந்த விதமான குறையும் கிடையாது. நான் ஜென்மாந்தரத்தில் பண்ண பாப்பங்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சாதாரணமா ஒவ்வொரு பாப்பமா ஒரு காலத்துல பலத்தை கொடுக்கும்னு சொல்லுவா. என் விஷயத்துல ஜென்மாந்தரத்தில் பண்ண பாப்பம் அவ்வளவும் சேர்ந்து ஒரே சமயத்துல பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. மமைவ ஜென்மாந்தர பாதகானாம் விபாக விஸ்பூர்ஜதுர பிரசக்ஞஹ. இல்ல ரொம்ப வருஷங்கள் முன்னாடி நீங்க வனவாசத்துக்கு புறப்படுற போது ராஜ்யலட்சுமி உங்களை தேடி வந்தாள். ராஜ்யலட்சுமி வேண்டாம், எனக்கு சீதாலட்சுமி போரும்னு என்னை அழைச்சிட்டு காட்டுக்கு போனேளே. அப்புறமா 14 வருஷம் வனவாசத்தை முடிச்சுன்னு திரும்பி ராஜ்யத்துல வந்த உடனே அந்த ராஜ்யலட்சுமி காத்திருந்தாள் போல் இருக்கு. அன்னைக்கு நான் வந்த பொழுது நான் வாழனா சீதை தான் வருஷத்தின்னு அழைச்சிட்டு போனேளே. இன்னைக்கு என்ன அடைஞ்சிருக்கிற போது சீதையோடு சேர்ந்து நீங்க வாழாதபடி தடுத்துடுவேன்னு பழி வாங்கறதுக்காக உங்களுக்கு என்னையும் பிரிச்சு வச்சிருக்கா போல் இருக்கு இந்த ராஜ்யலட்சுமி. உபஸ்திதம் பூர்வமபாஸ்ய லக்ஷ்மீம் வனம் மயா சார்த்தமசி பிரபன்னஹ
ததாஸ்பதம் பிராப்ய தயாதி ரோஷாத் சோடாஸ்மினத்வத்பவனே வசந்தி நிஷாச்சரோபப்ளுத பர்த்ருகானாம் தபஸ்வினீனாம் பவதः பிரபாவாத் பூத்வா சரண்யா சரணார்த்தமன்யம் கதம் பிரபத்யே த்வயி தீப்யமானே. காட்டில் இருக்கக்கூடிய ரிஷி பத்னிகள்லாம் எங்களுக்கு அபயம் கொடுக்கணும்னு பிரார்த்திச்ச பொழுது, கவலைப்படாதுங்கோ, ராட்சதாள்லாம் வந்து இம்சை பண்றாளா, என் பிரபுடத்துல சொல்லி அவளை துவம்சம் பண்ண சொல்றேன், நீங்க கவலைப்படாதுங்கன்னு ஆறுதல் சொல்லி அபயம் கொடுத்தேனே. நீங்கள் பர்த்தாவா இருக்கேங்கிற ஒரே தைரியத்தில் அவளுக்கு ஆசிரியம் கொடுத்துட்டு, இன்னைக்கு எனக்கு ஆபத்து வரும்போது நான் வேற யார்கிட்ட போய் சரண் புக முடியும்? உங்களை தவிர வேற யார்கிட்ட போய் சரண் புக முடியும்? இல்ல, எப்ப பர்த்தாவே சந்தேகப்பட்டுட்டாரோ பத்னி மேல, இனிமே வாழத்துல ஒன்றும் தாற்பயம் இல்லை, உயிரை இழந்து விடலாமோ நாள், உயிர் நான் திருடமா நினைக்கிறேன், ஒரே க்ஷணத்தை இழந்துடுவேன், ஆனா உயிர் இழக்கிறதுக்கு கூட வழி இல்லாத ஒரு இக்கட்டான நிலையில் நான் மாட்டின்னு இருக்கேன். உங்க வீரியமானது கர்ப்பத்தில் வளர்ந்துட்டு இருக்கு, அந்த குழந்தையை உத்தேசம் பண்ணி உயிரை தியாகம் பண்ண முடியல. கிம்வா தவா அத்தியந்த வியோகமோகே. வியோகம் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு. 10 மாச காலம் லங்கையில் இருக்கிற போது பகவானை விட்டு பிரிஞ்சிருந்தாள். ஆனா சேர்ந்துட போறோம் என்ற நம்பிக்கை இருந்தது. மறுபடியும் சேர முடியுங்கிற நம்பிக்கை இழந்துட்டாள். அதனால வரும் வியோகம் இல்ல, அத்தியந்த வியோகமோகே. மோகம்னா பொய், இந்த வாழ்க்கையை பொய்யா போயிடுத்தே, பிரயோஜனம் இல்லாம போயிடுத்தே. கிம்வா தவா அத்தியந்த வியோகமோகே. ஒவ்வொரு ஜீவனும் நினைக்கணும், அப்படி பகவானை விட்டு ஒருத்தன் பிரிஞ்சான்னா வாழ்க்கையில அர்த்தம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கிம்பா தமாத்யந்த வியோகமோகே குர்யாம் உபேக்ஷாம் ஹத ஜீவிதேஸ்மின் ஸ்யாத் ரக்ஷணீயம் யதி மேன தேஜஹ த்வதீயம் அந்தர்கதமந்தராயஹ. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? சாகம் தபஹ சூரிய நிவிஷ்ட திருஷ்டிஹி ஊர்தம் பிரசூதே சரிதும் யதிஷ்யே புஜோ யதா மே ஜனனாந்தரேபி த்வமேவ பர்தா. காட்டில் போய் நம்ம குலத்துக்கு மூல சுரூபமா இருக்கக்கூடிய சூரிய பகவானை குறித்து தபஸ் பண்ணுவேன். சூரிய பகவான் பிரசன்னமாகி, அம்மா குழந்தை உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, இதே மாதிரி ஒரு ஜென்மா எடுக்கணும், என் பிரபு ராமனுக்கு வாழ்க்கப்படணும், ஜனகனுக்கு அபிமானி புத்திரியா வளரணும், சதானந்தர்த்தையும் யாக்ஞவல்கர்த்தையும் சாஸ்திர சாரத்தெல்லாம் கிரகிக்கணும், தசரதரே மாமனாரா வரணும், லக்ஷ்மணனே மச்சுரனா வரணும், வசிஷ்டரே குலகுருவா வரணும், ரங்கநாதனே குலதெய்வமா வரணும், என் பிரபு நீங்களே எனக்கு பர்த்தாவா வரணும், உங்களோட சேர்ந்து மறுபடியும் வனவாசத்துல போகணும், காட்டுல சிரமத்தை அனுபவிச்சா பரவாயில்லை, ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் மறுபடியும் இன்னொரு ஜென்மாலும் எந்த ஜென்மாலையும் வரப்படாது, பர்த்தாவை விட்டு பிரிவுங்கிறது மாத்திரம் வரப்படாது. நஜ விப்ரயோக சாகம் தபஹ சூரிய நிவிஷ்ட திருஷ்டிஹி ஊர்தம் பிரசூதேஹே சரிதும் யதிஷ்யே புஜோ யதா மே ஜனனாந்தரேபி த்வமேவ பர்தா நச விப்ரயோக. இந்த மாதிரி தியாகம் பண்ணும்படியா உத்தரவு போட்டு அனுப்பிச்ச பர்த்தாவை மறுபடியும் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் இவரையே பர்த்தாவை அடையணும்னு சீதையை தவிர வேற யாரு பிரார்த்திக்க முடியும்? அந்த சீதையும் சாவித்திரியும் பிறந்த மண்ணு பாரத பூமி. அதனால தான் இன்னைக்கும் 21வது நூற்றாண்டுலையும் எத்தனையோ குடும்பங்கள்ல பர்த்தா அயோக்கியனா துஷ்டரா இருந்து நித்தியம் விஷவு திட்டுறது அடி உத குடிச்சுட்டு வந்து இம்சை பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி குடும்பங்கள்ல கூட பர்த்தா நன்னா இருக்கணும்னு போய் கோவில்ல பிரார்த்தனை பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாளே தவிர அந்த பர்த்தாவை விட்டு பிரிஞ்சிருக்கணுங்கிற எண்ணம் இன்னி மட்டும் வராம இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? சீதையும் சாவித்திரியும் பிறந்த மண்ணு. இந்த தேசத்துல மாத்திரம்தான் ஸ்திரீகளுக்கு அந்த மாதிரி ஒரு உத்தமமான தர்மம் தோணும், வேற யாருக்கும் மனசுல தோணாது. இப்படி கண்ணு கண்ணீருமா கதறிண்டு அப்படி நிமிந்து பார்க்கறதுக்கு தாடி இல்லாமல் நிற்கிறாள். லக்ஷ்மணன் மேல நின்னா நமக்கு என்ன பாவம் வந்து மனசு ஆக்கிரமணம் பண்ணுமோ தெரியலேன்னு நடிங்கிண்டே திரும்பி போனாள். திரும்பி போய் சுமந்திர இடத்துல போய் வருத்தப்பட்டாலும் தேர வச்சுன்னு காத்திருக்காள். சுமந்திர கொஞ்சம் தூரத்துல இந்த மாதிரி என் பிரபு ராமனுக்கும் எங்க மன்னி சீதைக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்து, உலகத்தை முழுக்க ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பிரபுவுக்கு இப்படி ஒரு தைரியமான அவஸ்தை வரணுமா அப்படின்னு கதற பொழுது ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயத்தை சுமந்திர தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை சொன்னாள். தசரதர் ஒரு சமயம் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போற பொழுது குழந்தைகள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்ப துர்வாசனம் பக்கத்துல இருந்தாலாம். குழந்தைகள் பிறப்ப அந்த குழந்தை உன்னுடைய புள்ள பத்னியை விட்டு பிரிஞ்சிருக்க போறானுங்கிறத முதற்கொண்டு சொல்லியிருக்கா. ஏன்னா பிருகு மகர்ஷியுடைய பத்னி இடத்துல போய் தேவர்கள்
துரத்துற பொழுது அசுராள்லாம் ஒரு சமயம் அடைக்கலம் புகுந்தாள். அசுராளுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டாள் பிருகுபத்னி. தேவர்களுக்கு சகாயம் பண்ணி அசுராளை துரத்துன்னு வரக்கூடிய பிரபு பிருகுபத்னியை வதம் பண்ணிவிட்டாள் சக்கராயுதத்தால. பிருகு மகர்ஷி கோபம் கொண்டு பகவானுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாள். என் பத்னி என்னை விட்டு பிரியும்படியா செஞ்சுட்ட, அது மாதிரி நீயும் பூலோகத்தில் ஜென்மா எடுத்து பல வருஷங்கள் பத்னியை விட்டு பிரிஞ்சிருக்க கிடவுது. தத்திர பத்னி வியோகம் துவம் பிராப்ஸ்யசே பகுவார்ஷிகம், பல வருஷங்கள் பிரிஞ்சிருக்கணும்னு சொன்னாள். லங்கையில் சீதை இருக்கிற போது 10 மாசம் தான் பிரிஞ்சிருந்த, பல வருஷங்கள் பிரிஞ்சிருக்கணும்னு சொன்னதுனால சொச்ச பிரிவு இப்ப பிருகுவுடைய வாக்கு இப்ப பலிக்கிறது. இத ரொம்ப நாள் முன்னாடி துர்வாசாதிகள் ரிஷிகள்லாம் தசரதருக்கு சொல்ற போது பக்கத்துல சுமந்திர இருந்து கேட்டிருக்க. அதை இப்ப ஞாபகம் வச்சுட்டு எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இப்ப லக்ஷ்மணன் கேட்கிற போது சொல்ல, சுவாமி எல்லாம் அவதாரம் பண்ணதுக்கு முன்னாடி சொல்லிருக்கா துர்வாசர் இப்படி சொல்லியிருக்காள். இங்க சீதை ரொம்ப துளியா துளிச்சுண்டு எங்க போறது, யார்கிட்ட போய் சொல்றது, யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு அனாமதேயமா ஒரு ஸ்திரீ, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீனாக்க என் பர்த்தா என்ன தியாகம் பண்ணிவிட்டாருன்னு சுலபமா சொல்லிடலாம். ஆனா ஒரு சக்கரவர்த்தியுடைய பத்னி, உலகம் முழுக்க தெரியும் மகாராணி, பட்டாபிஷேகம் பண்ண ராணி, என் பர்த்தா, அதுவும் ராமனை போல ஒரு பர்த்தா, சர்வ சத்குணங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய பர்த்தா தியாகம் பண்ணிவிட்டாள். நிறமாச கர்ப்பிணியா இருக்கிற போது காரணம் சொல்லாமல் தியாகம் பண்ணிவிட்டாள்னு ஒருத்தட்ட போய் சொல்ல முடியுமா? சொன்னா எப்படி ஏத்துப்பாளோ தெரியலையே. எப்படி பர்த்தாவை விட்டு கொடுக்கறதா, இல்ல தியாகம் பண்ணிவிட்டார்னு சொல்லலையா? என்ன காரணத்தை சொல்லி காட்டுல தனியா எதுக்காக வரணும், இந்த ஸ்திரீ எதுக்காக வரணும், என்ன காரணம் சொல்றது? என்ன ஒரு தர்ம சங்கடம் பாருங்க. அந்த துக்கம் ஒன்னும் தீராத துக்கமா இருக்கு. ராமாயணம் முழுக்க தீராத துக்கமா இருக்கக்கூடிய சரித்திரம் நம்ம துக்கத்தை போக்கி வைக்கிறதுக்காக அப்படி அனுகிரகம் பண்ணி கொடுத்திருக்க. சீதாதேவி என்ன பண்ணது தெரியாம தவிக்கிற போது பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய மிருகங்கள் ஸ்தாவர வர்க்கங்கள் முதற்கொண்டு சேர்ந்து ஜெகன்மாதாவுடைய துக்கத்தை பார்த்து கருணையை தெரிவிச்சுதான். எப்படின்னா தோகையை விரிச்சு ஆடிட்டு இருக்கக்கூடிய மயிலெல்லாம் சீதையோட துக்கத்தை பார்த்த உடனே டக்குன்னு தோகையை மூடி நிறுத்தான். இனிமே நாங்க நர்த்தனம் பண்ண மாட்டோம், ஜெகன்மாதா இவ்வளவு துக்கப்படுற போது அங்க போய் சந்தோஷமா தோகையை விரிச்சு ஆடலாமா அப்படின்னு நிறுத்தத்தை நிறுத்தி நிறுத்து. அதே மாதிரி வாயில புல்ல வச்சு ருச்சிச்சுட்டு இருக்கக்கூடிய மான்கள் எல்லாம் வாய் வழியா அந்த புல்ல அப்படியே வெளியில கக்கி விடுத்தான். மரங்கள்ல புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கு. சீதையோட துக்கத்தை பார்த்து மரங்கள்லாம் புஷ்பத்தை பல பலன்னு உதுத்து விட்டான். அது ஒன்றும் சிசிர ருத்து இல்லை, ஒரே க்ஷணத்துல அத்தனை புஷ்பத்தையும் கீழே உதுத்து விட்டான். காடு முதற்கொண்டு ஒரே அடி அழுகுதுனாள். காடுலையும் ஒரே அழுகியா இருந்ததுன்னா நாட்டை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு சப்தம் போட்டுவிட்டாள் காளிதாசன். நிறுத்தம் மயூராக குசுமானி விருக்ஷாக தர்பானுபாத்தானி விஜகுர்கரிண்யः தஸ்யா பிரபன்னே சமதுக்கபாவம் அத்யந்தமாசீத் ருதிதம் வனேபிஹி. அந்த சமயத்தில் வால்மீகியுடைய ஆசிரமத்தை தேடின்னு போனாள் சீதைன்னு உத்தரகாண்டத்தில் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம். ஆனா காளிதாசன் ரகுவம்சத்தை சொல்ற போது வால்மீகி குஷம் சமித்து முதலிய வஸ்துக்களை கிரகிக்கிறதுக்காக காட்டுக்கு வந்தவர் சீதையை பார்த்தார் அப்படின்னு ரகுவம்சத்தில் இருக்கு. ராமாயணத்தில் வால்மீகியுடைய ஆசிரமத்தை நோக்கி போறாள். கால் போன போக்கில் வர அங்க வால்மீகி இவ வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லும்படியா வைக்கல. அம்மா நீ வரப்போறேன்னு எனக்கு தெரியும் நாளாம். சமாதியில் இருக்கிற போது தியானத்துடைய பெருமையால ஆயாந்தி விஜ்ஞாதா மயா தர்ம சமாதினா அபாபம் வேத்மி சீதே த்வாம் தபோலப்தேன சக்ஷுஷா. உங்ககிட்ட எந்த விதமான குற்றமும் கிடையாது, நீ பரம சுத்தையானவள், பாபம் இல்லாதவள்னு தபஸால ஏற்பட்ட திவ்யமான சக்ஷுசால நான் அறிவேன். நீ சாட்சாத் ராமனுடைய தர்மபத்னி, ராமஸ்ய மகிஷி பிரியா ஸ்னுஷா தசரதஸ்ய த்வம் ராமஸ்ய மகிஷி பிரியः சுதா ஜனகராஜஸ்ய ஸ்வாகதம் தே பதிவ்ரதே. மகாபதிவிரதியா இருக்கக்கூடியவன நான் ஸ்வாகதம் பண்றேன். நீ ஆசிரமத்தை சௌக்கியமா இருக்கலாம். விஸ்ரப்தா பவவிதேஹி, நீ சௌக்கியமா இருக்கலாம்னு ஆறுதல் சொன்னாலாம். நான் போய் வால்மீகி மனுஷத்துல எப்படி சொல்றது, பர்த்தா தியாகம் பண்ணிவிட்டார் எப்படி சொல்றதுன்னு தயங்கின வரக்கூடிய ஜெகன்மாதாவுக்கு அந்த தயக்கத்துக்கு இடமில்லாதபடி தானாகவே வலுவில எடுத்து பேசி ஆசிரியம் கொடுத்தாள். ஒரு விதத்தில் அது பொருத்தம். ஏன்னா வல்மீகத்திலிருந்து எறும்பு புத்திலேருந்து வந்தவர், எறும்பு புத்து பூமியை சேர்ந்ததுதான், பூமியிலேருந்து வந்தவர் அவர், இவளும் பூமியிலேருந்து தோன்றினவள். அதனால அண்ணாமுறை அண்ணாவுடைய கிரகத்துக்கு வந்திருக்காள், பிரசவத்துக்கு சகோதரி அண்ணாவுடைய கிரகத்துக்கு வந்திருக்காள். அந்த சமயத்துல என்னதான் சுவாமி பார்த்தோமா காரணத்தை வச்சுதான் தியாகம் பண்ணிருக்கார். இருந்தாலும் கேட்கிற போது, கதையை கேட்கிற போது, படிக்கிற போது ஜெகன்மாதா சீதைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து விடுத்தே அப்படின்னு தானே தோணுது மனசு.